நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் சீருடை பணியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3644 வேக்கன்சிக்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கும்போது 18,200 ரூபாயிலேருந்து 76,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 21/9/2025 அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்டு எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் தான் உங்களுக்கு டைரெக்டாக வந்து TNUSRBலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன பதவிகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் அண்டு ஃபயர் ஃபைட்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அறிவிக்கை வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் வந்து வெளியிட்டாங்க. அண்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 22ஆம் 21ஆம் அதாவது அடுத்த மாதம் 21ஆம் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதை வந்து நான் கரெக்ஷன் வந்து பண்ணோம் அப்படின்னா 25ஆம் வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9/11/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் இப்போ சிலபஸ் எல்லாமே படித்தாவே போதும், உங்களுக்கு வந்து எக்ஸாம் கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் ஆகலாம். அண்டு இதுக்கான வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்த காலி பணியிடங்கள் வந்து 3644 ப்ளஸ் இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா 21 வேக்கன்சிக்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் வந்து 2ஆம் நிலை காவலருக்காக வந்து பார்த்திங்கன்னா 2833 வேக்கன்சி இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 2 பேருக்கு வந்து இருக்குது. அண்ட் சிறை மற்றும் சிறப்பு அதாவது சீர்திருத்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் நிலை காவலராக உங்களுக்கு மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 142 வேக்கன்சியும் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 38 வேக்கன்சி, டோட்டலாக 180 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபயர் ஃபைட்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 631 வேக்கன்சி வந்து ஆண்களுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ஃபைட்டிங் அதாவது தீ அணைப்பு துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 631 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இது மட்டும் இல்லாமல் எஸ்சி கேண்டிடேட் அதாவது SC ST இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒதுக்கீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் என்ன அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு இணையான தேர்வுக்கான இந்த ஜாபுக்கு இணையான எக்ஸாம் வந்து முடிச்சிருக்கீங்க, அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய கல்வி தகுதி வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பொசிஷனை வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, அண்டு மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 18,200 ரூபாயிலேருந்து 67,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இணையான தேர்வில் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 18 வயசுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். மற்ற கேண்டிடேட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 26 வயசு வரைக்கும் நார்மல் கேண்டிடேட் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓசி கேண்டிடேட்டுக்கும் அதே மாதிரி தான். சரிங்களா, 26 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பிசி, BCM, MBC இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் SC ST இவங்களுக்கெல்லாம் 31 வயசு வரைக்கும்
அண்டு 3ஆம் பாலின இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 31 வயசு வரைக்கும், ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 37 வயசு வரைக்கும், முன்னாள் இராணுவ வீரருக்கு வந்து பார்த்திங்கன்னா 47 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்ற சில டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்குது. நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தாவே போதும், உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லையோ இல்லை என்சிசிலையோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் வந்து தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணலாம். அதுக்கான பெனிஃபிட்டான மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே போல் மற்ற கேண்டிடேட்டுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது, அண்டு உங்களுக்கான ரன்னிங் வந்து எவ்வளோ இருக்கணும், அண்டு உங்களுக்கான உயர்பயிற்சி தேர்வு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து மேல் கேண்டிடேட்டுக்கும், அண்டு 400 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து இருக்கும். மற்ற இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து டைம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து ஒன்லி ரன்னிங் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷம் தான் நீங்கள் எழுத முடியும். அதனால் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண மாதிரி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ